ஹாய் மக்களே, வெல்கம் டு நைமாஸ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. ஒரு பேனில் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் பூண்டு, இஞ்சி, 10 முந்திரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்து பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 பே லீஃப், 1 பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு மசாலாவிலே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடணும். பச்சை வாசனை போனதுடனே பன்னீர் சேர்த்து மேலே கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கடைசியாக மேலே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.